பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசி ரொட்டி. கருப்பு கவுனி அரிசி ரொட்டி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி, வெங்காயம், பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, இந்துப்பு. இப்போ கருப்பு கவுனி அரிசி ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த பாரம்பரிய அரிசின்றதுனால நல்லா ஊற வைக்கணும். அதாவது ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் அது நல்லா ஊறும். இப்போ காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால், அதாவது சாயந்தரம் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. சாதாரணமாக ரொட்டிலாம் நம்ம கோதுமையில், கம்பில், கேழ்வரகுல இதில் தான் செஞ்சுருப்போம். இப்போ நம்ம அரிசியில், அதுவும் கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசியில் தான் நம்ம ரொட்டி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சி ஜாரில் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம கிள்ளி போட போகிறோம். இதை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க போகிறோம். அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் போட்டு மாவு கொட்டி கலரி அதுக்கப்புறம் ரொட்டி சுட போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நான். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூடவே கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம், எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியை ரொட்டியாக செஞ்சு அது கூட கொஞ்சம் வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி அதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடுகு நல்லா வெடிக்க விடுங்க, இல்லைன்னா கடுகு கசக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக கிள்ளி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுனா 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக சாப்பிட்ணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு நம்ம மாவு கொட்டி கலர போகிறோம். கலரிட்டு அதுக்கப்புறம் ரொட்டி சுட போகிறோம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னா, நம்ம இதை கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க, வாங்கி நல்ல வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது புற்றுநோய் வர செல்லை வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு போகிற கெட்ட கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கும். ஹார்ட்டுக்கும் நல்லது, புற்றுநோய் வராமையும் தடுக்கும். ப்ரெஷரும் அதிகமாகாது. நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து இருந்தால் மலச்சிக்கல் வராது. இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே இந்த அரிசியில் இருக்குது. பலகாரம்லாம் செய்ய தெரியலனா எங்கள் ப்ரோக்ராமை பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நிறைய டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டிட்டு வரோம். எங்கள் ப்ரோக்ராமை பார்த்து நீங்கள் வீட்டில் அழகாக செய்யலாம். இப்போ கொதிக்குது இல்லைங்களா, இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது சேர்த்தாலும் சரி, நீங்கள் இப்போ சேர்த்தாலும் சரி. இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ சேர்க்கும்போது அந்த வெங்காயம் அந்த ரொட்டியில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வதங்கிருச்சுன்னா டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட் இருக்கும், இது ஒரு டேஸ்ட் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொட்டி கலருங்க. நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி கூட நல்லா பிசைஞ்சு ரொட்டி சுடலாம். ஆனால் அது வேறு ஹார்டாக வரும். அதாவது இந்த அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் சுடு தண்ணி ஊற்றி சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு கொட்டி கலரிட்டு அதுக்கப்புறம் ரொட்டி சுட போகிறோம்.
இதில் காரம்லாம் சேர்த்துருக்கோம். அதாவது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதெல்லாம் இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. நம்ம சும்மாவே ரொட்டியை அப்படியே வெறும் அதாவது தொட்டுக்க எதுவும் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு தேவைன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், கீரைங்க கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ரொட்டி தட்ட போகிறோம். அதுக்கு ஒரு இலை எடுத்திருக்கேன், வாழை இலை எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. இது வந்து வேகிறதுக்கு தான் போடுறோம், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ தட்டு சூடாயிருச்சு. தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த 2 எண்ணெயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலையில் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே இந்த இலையில் போடுங்க. அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மேலேயும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வெங்காயம் சேர்த்துருக்கோம், நம்ம பச்சை மிளகாய், காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அந்த பருப்புங்க, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த சாப்பிடும்போது வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த பருப்பெல்லாம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. டீ கொஞ்சம் மீடியம் டீயில் வச்சு வேக விடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே சத்தான கருப்பு கவுனி அரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற நம்ம அடை அதெல்லாம் செய்கிறதோடய இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கிளறி அந்த மாதிரி ரொட்டி செஞ்சுருக்கோம். ரொம்ப சத்தானது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க.